200 டேபிளுக்கு கீழே பார்ப்போம் பார்க்குற மாதிரியும் விஜய் பார்க்குற மாதிரியும். அண்ட் கேரளாவில் பேன் பண்ணியிருக்கிறாங்களாம். ஏண்டா சில பேர் இறந்துருக்குன்னு ஸ்டோரேஜுக்கு இன்னும் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 2 சப்பாத்தி எடுத்தேன். வணக்கம் எல்லோரும். இன்றைக்கு டே 5 இன் சென்னை. இன்றைக்கு நாங்கள் வந்து டி நகருக்கு போகிறோம். அக்கா வந்து சில சுடிதார் பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் ஒன்றும் வாங்கலாம். நான் ஜஸ்ட் சுடிதார் அண்ட் மெட்டீரியல் அதில் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு பேக் தேவை. நான் வச்சுருக்கிற பேக் வந்து ஒரு சின்ன பேக். அண்ட் நேற்று நான் சுமனோட கைக்கு அவர் ஒரு பேக் வச்சுருந்தவர் 5 பவுண்டுக்கு எடுத்துருந்தவர். ஸோ அப்படி ஒரு பேக் இருந்தால் நான் எடுக்க போகிறேன். இப்போ டி நகர் நான் போனதில்லை ஒரு நாளும். ஸோ இன்றைக்கு எங்களோட சேர்ந்து வாங்கோ, எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஐ திங்க் கணக்க கடைகள் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கதைகளை போய் பார்ப்போம். பைய என்ஜாய். இப்போ வந்து நாங்கள் ஓட்டோவில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டோவை பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்ட நாங்கள். அண்ட் கன பேர் வந்து சவுத் உஸ்மன் ரோடுக்கு போக விரும்பல, இல்லாட்டி வெயிட்டிங்கில் இருந்த வேறு யாருக்கு கஸ்டமர்ஸுக்கு. பட் ஃபைனலி ஒரு ஓட்டோ பிடிச்சி போய் கொண்டிருக்கிறோம். இதை பார்த்துட்டு சிரிக்காதீங்கோ, நான் இதை பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த சிஸ்டருக்கு நான் இப்போ சொன்னான் சஸ்பென்ஷன் சூப்பராக இருந்ததுண்டு. அதுக்கு அவள் என்னென்னு சொன்னோன்னு தெரியுமா? அது வந்து அந்த நாங்கள் ஹில்லில் போயிருக்க அந்த ரோட்டில் போயிருக்க நல்லா இழுத்ததுண்டு. சஸ்பென்ஷன் என்ன, ஆக்சலரேஷன் என்னன்னு இவருக்கு தெரியலை. நான் நக்கலாக சொன்னான். இந்த சஸ்பென்ஷன் நல்லா இருந்தாலும் இந்த ரோடுன்ற அந்த பள்ளத்துக்கெல்லாம் அப் டவுன் வந்துட்டு தான் போகிறது. இன்னும் நடக்குது பிரச்சனை. இன்னும் நடக்குது. டி நகருக்கு வந்திருக்கிறோம். ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், கிளிப்ஸ் எல்லாம் விற்கணும். எங்கே அக்கா போயிட்டா? இது எவ்வளோ காசு? இது எவ்வளோண்ணா? 150. எனக்கு இப்படியும் தேவை. ஆனால் இங்கே நிப்பாட்டுற மாதிரி 150. திறந்தது இருக்குதா பார்க்க? திறந்தது இருக்கா பார்க்க? இது This Nike socks for 150 rupees. It's 133. 150. Thanks Anna. உண்டு. ரெண்டு பேர் போனாங்க. ஒன்று கேட்குறீங்க நீங்கள்? ஒன்று தாங்க. 20 குண்டமல்லி 20. இல்லை வெட்டாதீங்கோ, நீங்கள் வச்சுட்டு எனக்கு மிச்சத்தை தாங்க. நீங்கள் வச்சுருங்க. இல்லை 50 ரூபாய்க்கு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் 30 ரூபா திருப்பி தாங்க, அவ்வளோதான். எனக்கு தேவையில்லை. வேணாம், எனக்கு தேவையில்லை. நான் என்னதுக்கு போட போகிறேன்? தேவையில்லை. நீங்கள் அக்கா ஒன்று தாங்க. அப்போ ஒன்று தாங்க. மல்லி 20. மல்லி 20 வாசனை மல்லி. ஒரு முழை 20 வாசனை மல்லி. நீங்க வச்சிருங்க. நன்றி அக்கா. எங்கே போயிட்டுன்னு எனக்கு பேச்சு பிள்ளை போதாவிய துளைச்சதுக்கு. ஆனால் பிரச்சனை இல்லை.
பாவம் கத்தி கொண்டு வந்தோ அதுக்கு தான் நான் வாங்கினேன். என் பெரிய மாம் போடுறேன்னு சொன்னவா அப்போ இன்னும் ஒன்று எடுத்து கொண்டு வருவோம். இன்னும் ஒன்று தாங்க. எத்தனை மணிக்கு வேலை முடியும் இன்றைக்கு? 10 மணியா? 10 கூட ஆகும். நன்றி அக்கா. கொண்டு போக நான் நினைக்கல பெரியம்மா போடுவான்டா. நான் பெரியம்மாவுக்கு பிடிக்கும்னு சொன்னோம். பெரியம்மா கொடுத்துட்டு அக்காவுக்கு கொடுத்தேன். நான் என் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ அவனை பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த நைக் சாக்ஸ் வந்து உண்மையாக நல்லதில்லை, எனக்கு பிடிக்கல. ஐ மீன் லைக் குவாலிட்டி வந்து அவ்வளோத்துக்கு நல்லதில்லை. பட் அது பாவம் எனக்கு பேக்கெட் எடுத்துகிட்டு அந்த இது இன்னும் எவ்வளோன்னு சொன்னீங்க? 150 விடலாம், நல்லா இருக்கு. 170 வைக்கிறான். அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் லாங்கு, இது லாங்கு. அது வந்து நீங்கள் வச்சுருக்க வந்து இதோட தான் இருக்கும். இது கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதுதான் வித்தியாசம். கிரே இப்படி இது கிரே பிளாக் கிரே எல்லாமே திரிக்கிறது தான். இதை வச்சுட்டு நான் எனக்கு அதை தாங்க தரேன் வேற ஏதாவது இருந்தாங்க. பிரச்சனை இல்லை, நீங்கள் இது வேறு யாரும் கொடுங்க, நான் இதை எடுக்கிறேன். பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் பா, எனக்கு தேவையில்லை. இன்னும் ஒரு சாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். சின்ன கவரில் கொடுத்தா இதோட பெரிய பிளாக் பேக். ஓகே கொடுத்துட்றாங்க, கையில் கொடுத்துட்ருவாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்துருவோம். பாய் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் என்ன? இது போடும், இது உங்கள் ஐட்டம் தான், எல்லாம் உங்கள் ஐட்டம் தானே. இப்போ ஸோ நான் வாங்கின சாக்ஸ் வந்து இன்னும் ஒரு சாக்ஸ் செட் வாங்கினான். 3 சாக்ஸ் 170க்கு போட்டு தந்தவர், 150க்கு தந்தவர். இவர் தான் முதல் கடை குறைச்சி தந்தார். மிச்சம் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் ப்ரைஸ். ஸோ அதோட குறைச்சி எடுக்க முடியலை, அதோட குறைக்க போகிறதும் இல்லை நான். பட் ஸ்டில் ஒரு £1 சம்திங் முடியும் 3 சாக்ஸுக்கு. ஐ திங்க் லண்டனில் ஒரு £5 சம்திங் முடியும். ஸோ £4 லெஸ். இந்த கீரிங் இருக்குது, ஆனால் எந்த கீரிங் தான் எடுக்கிறேன்னு தெரியல. இதா ப்ரோ எது வடிவாக இருக்குன்னு சொல்லுங்க. புரியல, எது வடிவாக இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 4லையும் வடிவானா புரியல. வடிவு எது அழகாக இருக்குது? எதுவுமே அவ்வளோ லுக் இல்லை ப்ரோ. முருகரில் வேணா எடுத்துக்கோங்க, முருகரில் இது லுக்காக இருக்கும். முருகர் பிடிக்குமா? முருகர் எந்த கடவுள் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. முருகர் ஆனால் இந்த கலர் தான் எனக்கு, அது இந்த கலர் தான் லுக்கே, அதுக்கு தான் வேணா. இதில் கோல்டு பிள்ளையாரில் வேணால் அந்த கோல்டு எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு லுக்காக இருக்கும். லட்சுமி இருக்குது. இது எனக்கு தரீங்களா ப்ரோ? எவ்வளோன்னு சொன்னீங்க? 100 ப்ரோ. 80 வேணால் பண்ணித்தரேன். தாங்க ப்ரோ. எது வடிவு நினைக்கிறீங்க? எது அழகாக இருக்குது இதுலேயும் உண்மையை சொல்லுங்கள். இதுனா 2 சைடும் பிரிண்ட் வரும். இதுனா சிங்கிள் சைடு தான் இந்த கலர் இருக்கும், இந்த சைடு கலர் இருக்காது. இதுனா ஒரு 2 சைடு இப்படி இருக்கும் ப்ரோ, கட்டாக இருக்கும். அதுனா ஒரு சைடு மட்டும்தான் கலர் இருக்கும். இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த சைடு தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதான் மலேசியாக்காரங்களும் கிட்டத்தட்ட இப்படி தான் பேசுவாங்க. எனக்கு இது 2 தாங்க, சிவப்பு தாங்க. இல்லாட்டி இப்படி இன்னும் ஒன்று இருந்தால் இப்படி இன்னும் ஒன்று இருக்கா பாருங்க. சிவப்பு தாங்க, சிவப்பும் இது மட்டும் தாங்க. கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் எடுக்க ஆரம்பிப்பேன், கட்டுறதுக்கு ஆரம்பிப்பேன். ஒரு 10 o'clock இல்லைனா 10:30 முடிஞ்சிடும் வேலை. இதை இப்போ வந்து என்ன செய்வீங்க? இது எல்லாத்தையும் இதெல்லாம் ஒரு கவரில் வச்சுருவோம். இது இந்த பர்ஸ்லாம் இதை வந்து இன்னொருத்தர் இப்போ ஒரு கடையில் அவர் வெளியே போயிருக்காரு, 2 பேரும் தூக்கிட்டு போயிடும். அப்போ வெளியில் வைக்கிறீங்கள தானே? வெளியெலாம் வைக்க முடியாது, வெளியில் வச்சா திருடு போயிடும். இங்கே திருடங்கள் கூடவா? திருடங்கள் கூட தான். எவ்வளோ சொன்னீங்க ப்ரோ? 160 கொடுங்க ப்ரோ, 2 சேர்த்து. ப்ரோ ஸ்ரீலங்காலையும் சேம் காசா ப்ரோ இல்லை வேறு காசா? நாங்கள் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறீங்கள ப்ரோ. என்ன நாங்கள் வந்து தமிழீழத்திலிருந்து வாரம். தமிழீழம் வந்து நார்த் ஈஸ்ட், ஸ்ரீலங்காவுக்கு மேலே. உங்களுக்கு தெரியுமா கவர்மெண்ட் வந்து எங்களோட மக்களை இனப்படுகொலை செய்தது தெரியுமா? ஸோ நாங்கள் வந்து நான் ஆக்சுவலி லண்டன்லேருந்து வந்திருக்கேன். என்ன நீங்கள் ஸ்ரீலங்காவில் அப்படின்னா இல்லை? இல்லை இப்போ லண்டனில். லண்டனில். ஆனால் நாங்கள் ஈழ தமிழர்கள்னு தான் சொல்கிறது. தேவையில்லை நீங்கள் வச்சுருங்க. எனக்கு நீங்கள் என்னென்ன ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வாங்கினேன். எனக்கு தேவையில்லை, நீங்கள் வச்சுருங்க. 23 நீங்கள் இப்படி வேலை செய்கிறீங்க. இட்ஸ் குட், ஐ லைக் இட். குட் ப்ரோ.
நோ வரிஸ் ப்ரோ. நாங்கள் இப்போ பாத்திர கடைக்கு போகிறோம். இந்த மாமி வந்து ஒரு பாத்திரம் கேட்டவா, அந்த பாத்திரத்தை எடுப்போம் போய். ஸோ அந்த படி எனக்கு 23 வயசு, 10 மணி மட்டும் வேலை செய்வான். வேலை செய்துட்டு அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் வேறு கடையில் ஸ்டோர் பண்ணுவான். அங்கே ஷட்டர் இருக்கிறால. ஓ காண இதெல்லாம் இருக்குது. இப்படி போகலாம். டோக்கன் கொடுக்கணும். ஸோ திருட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் உள்ளுக்கு போனோன்னே பேக்கை கொடுப்பீங்க. ஒரு செட் பார்க்கணும். இதுதான் 3rd ரன். ஆனால் இது வந்து அவைக்கு அந்த செட் இல்லையா, செப்பரேட்டாக தான் எடுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஃபோன் கால் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பெருசு என்ன என்ன ப்ரோ? என்ன ப்ரோ சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அங்கே இது இருக்கா? ஓகே, நாங்கள் வந்து இப்போ டி நகரில் நிற்கிறோம். இது வந்து ஸ்ரீ கணேஷ் பவன். நான் நேற்று சாப்பிட்ட சாப்பாடு வயிறு அப்செட் 4 மணி சாமத்தில். அதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குங்க சாப்பிட. ஆனால் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறேன்டா, பரோட்டா அண்ட் என் அக்காவும் பெரியம்மாவும் பன்னீர் கறி எடுத்துருக்குன்னு அதோட சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு என்ன மாதிரின்னு சொல்கிறேன். வயிறு நாளைக்கு சொல்லும் என்ன மாதிரின்னு. ஹோப்ஃபுல்லி நோ ப்ராப்ளம். இப்போ டி நகர் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது. ஐ திங்க் நாங்கள் வந்து பிஸி இல்லாத நேரத்தில் தான் வருவோம் காலை மேலே. இப்போ ஒன்றும் வாங்கலை. 2 சொக்ஸ் வாங்கினான் அண்டு ஒரு 2 கீரிங் வாங்கினான். ஒன்று வந்து என் மாமாவுக்கு, மற்றது வந்து இன்னும் ஒரு அங்கிளுக்கு வாங்கினான். ரெண்டாவது வந்து சாமி பக்தி உள்ள ஆக்கள் சவைக்கு வாங்கினான். இப்போ அந்த நாங்கள் செட் தேடினாங்க, குத்து விளக்கு செட். அது நாங்கள் கண்டுபிடிக்க முடியலை. தேடி பார்த்துனாங்க. செட்டுன்னு வேறு இல்லை, செப்பரேட்டாக வரும். ஆனால் அந்த பிளாக் மார்க் இருந்தது. ஸோ நான் லண்டனுக்கு கொண்டு போயிட்டு அந்த பிளாக் மார்க் இருந்தால் அது பிரயோசனமே இல்லை. பட் பார்ப்போம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஒரு ஓட்டு போட்டு தாரீங்களா? கூலிங்கோட தாங்க ப்ளீஸ். ஓ நன்றி. இன்றைக்கி ஒரு புட்டிங். இங்கே வந்து பரோட்டாவோட இது தருவனியா? மோல் இது மறக்கறியா? இது பரோட்டா ஓகே. ஒரு எவ்வளோ சொல்லலாம், 5 out of 10. ஆனால் தோசையில் இந்த பெரியமான தோசை தான். தோசை பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கும் தெரியாட்டி கேளுங்கோ. நேற்று சுமன் சொன்னவர் பரோட்டா வந்து கேரளாவில் பேன் பண்ணியிருக்கிறாங்களாம். ஏண்டா அந்த கீயால் சில பேர் இறந்துருக்குன்னு. நான் நேற்று சாப்பிட்டு யோசிச்சிருக்கணும். ஓகே, நான் திருப்பி எடுக்க மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. மைதாமா அதான் இந்த பன்னீரும் இப்போ ஓட பண்ணாங்க. பன்னீர் வந்து என் அம்மாவும் சுபாத்தையும் தான் நல்லா செய்யவே. அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குது. இது பன்னீர், இந்த பன்னீருக்கு ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். ஸ்டோரேஜுக்கு இன்னும் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 2 சப்பாத்தி எடுத்தேன்னா. சப்பாத்தியில் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. என்ன சப்பாத்தி வந்து பிளேன். என்ன இது வந்து கடலை கறி. 2 குலோப் ஜாமுன் வீட்டு போய் சாப்பிட்றதுக்கு. 2 கால்குலேஷனுக்கு பில் வந்து 45, 200 டேபிளுக்கு கீழே பார்க்குற மாதிரியும் விஜய் பார்க்குற மாதிரியும். அண்ட் நான் சொல்லுவேன் 900. No, you can't say the same thing. 900 rupees. ஓகே, நான் சொல்லுவேன் 1000. ஓகே, 900 வந்து அவள் கட்டுவா, 1000 வந்து நான் கட்டுவேன். 715. I'm closer. இந்த சின்ன பொடியை நம்ம ஓட்டோ எடுக்க அவர் சொல்கிறார் எங்களுக்கு 300 rupees போகிறதுக்கு. நாங்கள் வரைக்கு 200 தான் கொடுத்தனாங்க, எக்ஸ்ட்ரா 100 கொடுத்தனாங்க. ஏன்னா அவர் கேட்கல. எனக்கு கூட கேட்குற ஆக்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு மனசு வராது, ஏமாற்றி கேட்குறதால. அண்ட் ஆல்சோ இப்போ போயிருக்க ஓலாவில் 85 rupees கேட்குது. அண்டு அவர் 300 கட்டுவார். ஸோ ஓலாவில் புக் பண்ண போகிறோம். ஆனால் ஓலாவில் புக் பண்ணுறதுக்கு இந்த சந்தி அவைக்கு தெரியுதில்ல ஆக்களுக்கு. ஸோ கொஞ்சம் தள்ளி போய் பார்க்க போகிறோம். ஓகே, ஐயோ விழுந்துட்டேன் பள்ளத்துக்குள்ள. Day 5 வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதை எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.